சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று 5 திருப்பதிகங்கள் பெருமானின் கருணையால் நிறைவடைந்த நிலையில் 6வது திருப்பதிகம் சேந்தனார் அருளி செய்த திரு ஆவடுதுறை என்ற தலத்திற்கு உரித்தான அற்புதமான பதிக சிந்தனைக்குள்ளால போறோம். இந்த பதிகமும் பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்த பதிகத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா அந்தாதி தொடையாகவும் இருக்கின்றது. இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா அகத்துறை பாடலாகவும் இது அமைந்திருக்கின்றது. ஆவடுதுறை, அதாவது ஆ அடு துறை அப்படிங்கிறது தான் இந்த தலத்துடைய பெயர். அதாவது பசுத்தன்மை, ஆ என்றால் பசு, பசுத்தன்மை நீங்க பெறக்கூடிய தலம். அப்போ நம்மளுடைய அந்த பசு ஞானம் என்பது அழிந்து பதிஞானமாக அடைவதற்கு நாம் அடைய வேண்டிய திருத்தலம் இது என்ற பொருள். துறை அப்படின்னாலே ஒதுங்குகின்ற கரை என்று பொருள். பெருமானிடம் நாம் சரணடையும் போது இந்த பிறவி என்ற பெருங்கடலில் இருந்து நம்மை கரைக்கு கொண்டு வரக்கூடிய அற்புத தலம் அப்படிங்கிறது தான் இந்த தலத்துடைய பெயர் குறிப்பு. இங்கே அம்மையோடைய பெயர் ஒப்பிலா முலையம்மை, பெருமானுடைய பெயர் மாசிலாமணி ஈசர். தலமரம் அரச மரமாக இருக்கின்றது. குளம் கோமுத்தி தீர்த்தம். இதில் இன்னொரு சிறப்பு இந்த தலத்திற்கு என்னென்னா, மூவர் பாடல் பெற்ற தலம், இடரினும் தளரினும் என்ற அற்புத திருப்பதிகம் கிடைக்க பெற்ற தலம். அது மட்டும் இல்லை, இந்த தலத்தில் தான் நமக்கு திருமந்திரம் முழுமையாக கிடைத்தது. அதோடு திருமந்திரம் இயற்றிய நமக்கு திருமூல தேவநாயனாரும் திருமாளிகை தேவருடைய சமாதியும் இங்கேதான் அமைந்திருப்பது இன்னொரு சிறப்பு இந்த திருத்தலத்திற்கு. திரு ஆவடுதுறை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு திருவாவடுதுறை ஆதீனத்தை தான் கண்டிப்பாக நமக்கு நினைவுக்கு வரும். இது ஆதீனத்தோடு சேர்ந்த ஒரு கோயில் தான். முதல் பாடல் சிந்தனைக்குள்ளால இப்போ நாம் போகலாம். திருச்சிற்றம்பலம். பொய்யாத வேதியர் சாந்தைமே புகழாளராயிரம் பூசுரர் மெய்யே திருப்பணி செய்சீர் மிகு காவிரி கரைமேய ஐயா திரு ஆவடுதுறை ஆமுதே என்றுன்னை அழைத்த கால் மையார் தடங்கண் மடந்தைக்கென் ஒன்றருளாதொழிவது மாதிமையே. திருச்சிற்றம்பலம். அதாவது ஒரு மரபு சொல்லுவாங்க, தில்லை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே 3000 திருவழிமழலை அப்படின்னா 500 பேர். அதை நாம் ஏற்கனவே போன பதிகத்தில் பார்த்தோம். அதே மாதிரி திரு ஆவடுதுறை அப்படின்னு சொன்னால் 1000 அப்படிங்கிற ஒரு குறிப்பு, ஒரு மரபு நாம் இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த திருத்தலத்திலேயே தங்கி இருந்து உழவாரம் செய்து பணி செய்து கொண்டு இருப்பவர்கள் அப்படிங்கிறது தான் பொருள். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பணி செய்சீர் அப்படின்ற ஒரு குறிப்பு சொல்கிறாரு. திருப்பணி என்று சொல்லியாச்சுன்னா முக்கரணங்களால் செய்யக்கூடிய திருப்பணியைத்தான் இங்கே மெய்யே திருப்பணி அப்படின்னு சொல்கிறது. அதாவது நாம் இன்னைக்கு செய்கிற திருப்பணியெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு செய்கின்றோம். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய திருப்பணி அதைத்தான் இங்கே மெய் என்று சொல்கின்றார். உண்மையான திருப்பணி என்று சொல்லி எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பதிகத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகத்துறையாக அமைந்திருக்கு. அதாவது ஒரு பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண்ணின் கூற்றாக, செவிலித்தாயின் கூற்றாக தான் இந்த முழு பதிகத்தையுமே நாம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே தங்கி இருக்கக்கூடிய வேதியர்கள் உண்மையான பூசை செய்யக்கூடியவர்கள். அதாவது எதிர்பார்ப்பு என்று எதுவுமே எதிர்பார்க்காம செய்யக்கூடியவர்கள். இதில் என்ன சிறப்புன்னா, இன்னைக்கும் அந்த திரு ஆலயத்திற்கு சென்றால் நம்மளால் அதை உணர முடியும். சில கோயில்களுக்கெல்லாம் போனால் திருமுறை பாடக்கூடாதுன்னு சொல்கிறத நாம் கேட்குறோம். இன்றைக்கு வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அது திருமுறைகள் அந்த கோயில் பெருமானுக்கே அது பிடிக்கலை போல இருக்குது, வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு தான் நாம் சொல்லணும். ஆனால் இந்த கோயிலில் ஒருவேளை கோயில் நடசாத்திர நேரம் ஆயிடுச்சுதுன்னு சொல்லிட்டு வெளியில் இருந்து திருமுறை பாடினாலும் உள்ள கூப்பிட்டு பெருமான் சந்நிதியில் வச்சு தான் நீங்கள் திருமுறை பாடணும் அப்படின்னு சொல்கிற வேதியர்கள் இன்றும் அந்த கோயிலில் சிவாச்சாரியார் இருக்கிறத இன்றும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த கோயிலுடைய மிக ஒரு தனி சிறப்புன்னு தான் சொல்லணும்.
அதே மாதிரி இங்கே வந்து இங்கே திருப்பணி செய்கிறவங்க இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாருமே ஒன்றாக கூடி பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு ஆலயம் இந்த திரு ஆவடுதுறை. அந்த கோயிலில் போயிட்டு திருவாவடுதுறை அமுதே அப்படின்னு ஒரு தடவை கூப்பிட்டா போதுமா, பெருமான் வந்து நமக்கு அருள் செய்வாராம். அதாவது இங்கே வந்து செய்யலையே அப்படிங்கிற ஒரு குறிப்பில் வந்தாலும் இதை வந்து நாம் சொல்லுவோம் தெரியுமா, ஆள் அல்லேன் எனலாமே அப்படின்னு நம்பி ஆரூரர் கேட்பார்ல. அப்படின்னா என்ன பொருள்? ஆள் இல்லைன்னு நான் சொல்லிட முடியுமா அப்படின்ற ஒரு பொருள். அப்போ நான் கண்டிப்பாக உன்னுடைய ஆள் அப்படிங்கிறது அங்கே உறுதிப்படுத்தப்படக்கூடியது. அதே மாதிரி தான் இங்கே அமுதே அப்படின்னு ஒரு தடவை கூப்பிட்டா போதுமா, பெருமான் ஓடோடி வந்து நமக்கு அருள் செய்வார் அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த பாடலில் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இதில் பாருங்கள், நமக்கு கண்டிப்பாக நினைவுக்கு வர்றது அப்பர் பெருமானுடைய ஒரு பாட்டு தான். அதாவது சிவனெனும் ஓசை அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா, இவன் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், பவன்னு ஒரு தடவை கூப்பிட்டா போதுமா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பெருமான் உடனேயே அருள் செய்வாராம். கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் போதும், நாம் செய்ய வேண்டியது அது மட்டும்தான். 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லப்படுவது பெருமானுடைய நாமம் தானே. சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும், கண்டிப்பாக அவர் வந்து அருள் செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த முதல் பாடல் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 2வது பாடல். திருச்சிற்றம்பலம். மாதி மணங்கமழும் பொழில் மணிமட மாளிகை வீதி சூழ் சோதி மதில் அணி சாந்தைமே சுருதி விதி வழியோர் தொழும் ஆதி அமரர் புராணனாம் அணியவடு துறை நம்பி நின்ற நீதி அறிகிலல் பொன்னெடும் திண்தோள் புணர நினைக்குமே. திருச்சிற்றம்பலம். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த முழு பதிகமுமே ஒரு செவிலித்தாய், அதாவது அக இலக்கணத்தில் செவிலித்தாய் கூற்றாகவோ அல்லது அந்த பெண்ணினுடைய கூற்றாகவோ அமைந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த பாடல் ஒரு செவிலித்தாயோடைய கூற்றாக அமைந்திருக்கின்றது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல செவிலித்தாய் யார் அப்படின்னா நம்மளுடைய தீட்சை, நமக்கு தீக்கை கொடுத்த குருநாதர். நம்ம ஆன்ம நாயகன் யார் அப்படின்னா சிவபெருமான். அந்த பெண் யார் அப்படின்னா நாம. இப்படி உருவகம் செய்து கொண்டு இந்த பாடலை பார்த்தால் இன்னும் அழகாக நமக்கு புரியும். ஒரு குருநாதர் மூலமாகத்தான் பெருமானின் திருவடியை நாம் அடைய முடியும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். யார் குருநாதராக வர வேண்டும் என்பது பெருமானின் தீர்மானம். பெருமான் தீர்மானித்து மனித சட்டை தாங்கி வந்து நமக்கு தீக்கை கொடுத்து நம்மை பெருமானிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலைப்பாடு தான் நாம் சைவத்தில் பார்க்குறோம். அந்த எண்ணத்தோடு நாம் இந்த பாடல்களை பார்க்கணும். இதில் பாருங்கள், என்னுடைய மகள் எப்படிப்பட்டவனை அடைய நினைக்கின்றாள் அப்படின்னா, யாராலும் நெருங்க முடியாத ஒருவன், யாராலும் கற்பனைக்கு கூட, யாருடைய கற்பனைக்கும் எட்டாமல் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய தோள்களில் சேரணும் அப்படின்னு இவ ஆசைப்படுறா அப்படின்னு தன்னுடைய மகளின் இயலாமை நிலையை எடுத்து சொல்லும் ஒரு பாடல். இதில் பார்த்திங்கன்னா, பெருமானுடைய அற்புதங்களை அப்படின்னு சொல்லி இதில் சொல்லும்போது, இந்த இடம், அதாவது திரு ஆவடுதுறை என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் நிறைய வேத பாராயணங்களும் திருமுறை பாராயணங்களும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடம். அதுதான் இங்கே பார்த்திங்கன்னா விதி வழியோர் அப்படின்னு மிக அழகான ஒரு சொற்றொடரை வைக்கிறாரு. இதில் விதி வழி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சொல்லி கொடுக்கப்பட்ட முறைப்படி, இப்போ நமக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இப்படி தான் சிவபூசை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாமளும் விதி வழியாக பூசை செய்யக்கூடியவர்கள் தான், அல்லது விதியின் வழியில் இப்பிறவியை எடுத்து அதை உணர்ந்தோர். அதாவது இதில் சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிறப்பே வந்து பெருமான பூசை செய்கிற ஒரு குலமாக இருக்கும்.
அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் விதி வழி இரண்டுமே, ஒன்று பிறவியினால் விதிக்கப்பட்டவர்கள் அல்லது நம்மை போன்ற விதிமுறைகளை கொடுத்து நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு, இரண்டுமே நாம் இதில் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா தீக்கை பெற்றவர்கள் எல்லாருமே சிவபூசை செய்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தெரியும், நாமும் இந்த விதி வழியில் தான் பூசை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. இந்த திரு ஆவடுதுறை என்ற திருத்தலத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான பேருக்கு தீக்கை கொடுத்து இந்த சிவ வழிபாட்டில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு திருத்தலம் என்பது நமக்கு இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு திருத்தலம். ஏன்னா இங்கே ஆதீனங்கள் ரொம்ப அழகாக மக்களை சைவ நெறியில் ஆற்றுப்படுத்தி வருவதும் நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் இந்த பாடல் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்புடைய ஒரு பாடலாகவே அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். அதே மாதிரி பெருமான் எப்படிப்பட்டவனா, ஆதி அமரர் புராணன். அதாவது நாம் இன்னைக்கு பார்க்குற தேவர்கள் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் மூத்தவனாக இருக்கக்கூடியவன். அப்பர் பெருமானுடைய பாடல் வரும் இல்லையா, யாருடைய காலத்தை வேணாலும் நாம் சொல்லிடலாம், இந்திரனோட காலம், பிரமனுடைய காலம் என்று எல்லாருடைய காலத்தை சொல்லிடலாம். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு நமக்கு அப்பர் பெருமான் சொல்லுவதை இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். ஆதி புராணனன் அப்படிங்கிற அற்புதமான ஒரு சொற்றொடர் மூலமாக அப்பர் பெருமானை நமக்கு இங்கே நினைவில் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஆவடுதுறையில் தங்கியிருக்கக்கூடிய எங்கள் பெருமானை என் மகள் அடைய நினைக்கின்றாள். இவளுக்கு ஒரு நல்ல புத்தி பெருமான் தான் கொடுக்கணும் அப்படின்னு மிக அழகாக நயமாக இந்த பாடல் அமைந்திருக்கு. என்ன பொருள்னா, நம்மை போன்றவர்கள் பெருமானை அடைய வேண்டும் என்று ஒரு ஏக்கத்தில் இருக்கின்றோம். நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை இப்படித்தான் பெருமானை அடைய வேண்டும் என்று ஒரு குருநாதர் மூலமாக பெருமான் நம்மை ஆற்றுப்படுத்தி, உனக்கும் அந்த தகுதி இருக்கு, கவலைப்படாதன்னு நமக்கு ஒரு தேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடலாக இதை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 3வது பாடல். திருச்சிற்றம்பலம். நினைக்கும் நிரந்தர நீ என்னும் நீலாக்கோல செஞ்சடை கங்கை நீர் நனைக்கும் நலங்கிழற் கொன்றை மேல் நயம் பேசும் நன்னுதல் நங்கை மீர் மனக்கின்பவள்ள மலை மகள் மணவாள நம்பிவன் சார்ந்தையூர் தனக்கின்பன் ஆவடு தன் துறை தருணேந்து சேகரனின் நுமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு மிக அற்புதமான ஒரு குறிப்பை எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாடல். அதாவது பெருமானுடைய முத்தொழில்கள் என்று சொல்லப்படுவதனுடைய பிரதிபலிப்பாகவே இன்றைய பாடல் அமைந்திருக்கின்றது. அதாவது பெருமானை பார்த்து காதல் கொண்ட ஒரு பெண்ணின் தாயார் புலம்பும் ஒரு அற்புதமான ஒரு பாடல் தான். அதாவது என் மகள் பெருமான் மேல் காதல் கொண்டிருக்கின்றாள், மையல் கொண்டிருக்கின்றாள், தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றாள். ஆனால் அவர் அணிந்திருக்கின்ற கொன்றை மாலையை இன்னும் கொடுக்காமல் இருக்கின்றாரே அப்படின்னு மிக அழகாக நயமாக வருகின்ற ஒரு பாடல். இந்த திருப்பதிகம் ஆவடுதுறை என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகம். அதனால் அங்கு இருக்கிற பெருமானை பார்த்து பாடும் ஒரு அற்புதமான நிலை. இதில் பாருங்க, நினைக்கும் நிரந்தரன். பெருமான் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர். அவரை மனத்தால் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். காதல் வயப்பட்டவர்கள் எப்படி அந்த காதலில் அந்த யார் மேலே அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி பொழுது கூட நினைக்காமல் இருக்க மாட்டாங்க. அவங்க சாப்பிடும்போது, தூங்கும்போது, எது செய்தாலும் அவர்களுக்கு யார் மேல் அன்பு இருக்கின்றதோ அவர்களுடைய எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, நாம் அந்த மாதிரி என்னைக்காவது பெருமான மனசில் ஏற்றிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. எதை செய்தாலும் என்ன சொன்னாலும் பெருமானையே நினைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு வந்ததுன்னா நாம் இந்த பாடலில் சொல்கிற அந்த கதாநாயகியாக நம்மை உருவகப்படுத்திக்கலாம். நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பூச நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் பெருமானை நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆக நம்ம உலகியல்ல
நம்ம கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ அல்லது நம்ம குழந்தைகள் மேலேயோ அம்மா மேலேயோ யார் மேலே அதிகமாக அன்பு வச்சிருக்கிறோமோ அவர்களை நாம் எப்படி நினைத்து கொண்டிருக்கின்றோம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அந்த இடத்துல பெருமானை நம்மளால் வச்சு அதே அளவு அன்பும் பாசமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பெருமானையே நினைத்து கொண்டு இருக்க முடிந்தால் நாம் ஓரளவுக்கு அடுத்த படிநிலைக்கு போயிட்டோம் நம்மளுடைய சைவ பணியில், சைவ பாதையில் அப்படிங்கிறது தான் நாம் நம்மளையே திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயம். இதில் பெருமான் நிரந்தரனாக இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, பெருமானுடைய தலை சடாமுடி என்று சொல்லப்படுகின்ற அந்த அழகிய தலை கோலத்தில் என்னெல்லாம் வைத்திருக்கின்றார் அப்படின்னா, கொன்றை மாலை இருக்குது, கொன்றை மலர் இருக்குது, கங்கை இருக்குது, நிலா இருக்குது. மூன்றுமே பெருமானுடைய சடாமகுடத்தை அலங்கரித்து கொண்டு இருக்கின்றது. அந்த கொன்றை மாலை என்று சொல்லப்படுவது 5 எழுத்தின் வடிவம் என்பதனால அதை படைத்தல் தொழில் என்றும், கங்கை என்று சொல்லப்படுவது ஆணவத்தோடு வந்ததனால அதை அடக்கினார் பெருமான் என்பதனால ஒடுக்கல் தொழிலுக்கு எடுத்துக்காட்டாகவும், சந்திரன் என்பவன் பெருமானின் திருவடியில் விழுந்ததுனால பெருமான் அடைக்கலம் கொடுத்தார் என்பதனால காத்தல் தொழிலையும் நாம் இந்த இடத்துல மிக அழகாக வைத்து பார்க்கலாம். ஆக பெருமானுடைய சடாமுடி எதையெல்லாம் செய்கின்றதுன்னா 3 தொழில்களையும் செய்கின்றது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட பெருமான் திரு ஆவடுதுறை என்ற திருத்தலத்தில் இருக்கின்றார். அவர் மேல்தான் என் மகள் மையல் கொண்டிருக்கின்றாள், அவள் விருப்பப்படுகின்றாள் என்று அந்த 5 எழுத்து வடிவமாக இருக்கின்ற கொன்றை மாலையை கொடுத்தால் எத்தனை நல்லதாக இருக்கும் அப்படின்னு அந்த பெண்ணுடைய அம்மா சொல்றாங்க. இப்போ நம்ம நிலை என்னன்னா, பெருமானையே நாம் நினைத்து கொண்டு பெருமான் மேல் காதல் கொண்டு பெருமானையே சதா சர்வகாலமும் தியானித்து கொண்டு இருந்தால் நமக்கு கொன்றை மாலை என்று சொல்லப்படுவது 5 எழுத்து வடிவமாக தீக்கை என்பதன் வழியிலாக நமக்கு கிடைக்கும். அதுதான் நாம் பெருமான் மேல் வைத்திருக்கின்ற அன்புக்கு ஒரு அதாவது அதுதான் ப்ரூஃப்னு வச்சுக்கோமே. தீக்கை என்று சொல்லப்படுவது நாம் பெருமான் மேல் வைத்திருக்கின்ற அன்புக்கு ஒரு அங்கீகாரமாக நமக்கு கிடைக்கும். இதை கொடுப்பது பெருமானே என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். மானிட சட்டை தாங்கி பெருமான் தான் நமக்கு தீக்கை கொடுக்கின்றார். மனிதனாக நாம் குருநாதரை பார்க்கறது வழக்கம் நமக்கு சைவ சித்தாந்தத்தில் கிடையாதுங்கிறத நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ பெருமானை நோக்கி பெருமானையே நினைத்து கொண்டிருந்தால் 5 எழுத்து என்று சொல்லப்படுகின்ற கொன்றை மலரை நமக்கு பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இன்றைய அற்புதமான பாடலாக நமக்கு அமைகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். தருணிந்து சேகரணி என்னும் தடம்பொன்னி தென்கரை சார்ந்தையோர் பொருணிந்த சிந்தை அவர் தொழ புகழ் செல்வ மல்கு பொன் கோயிலுள் அருணேந்தமர திரு ஆவடு துறையாண்ட ஆண்டகை அம்மானே தெருணிந்த சித்தம் வலியவா திலகனுதலி தீரத்திலே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் நமக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக ஒரு பாடத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஏற்கனவே பார்த்தா மாதிரி இது அகத்துறையில் அமைந்த ஒரு பாடல் தான். அந்த அளவில் இதில் பார்க்கும்போது பெருமான் தனது சடாமகுடத்தில் சந்திரனை அணிந்தவராக இருக்கின்றார். சந்திரன் என்று சொல்லப்படுவதற்கு இன்னொரு பெயர் மதி என்பது நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும். ஏன்னா மொத்தமாக நாம் பார்க்கும்போது அது ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்றது. அதே மாதிரி பெருமான் திரு ஆவடுதுறை என்று சொல்லப்படுகின்ற இந்த திருத்தலத்தில் இருக்கின்றார். எப்படி இருக்கின்றார் அப்படின்னா, பொருள் பெருமான் தான் என்று தெரிந்தவர்கள் வழிபடக்கூடிய ஒரு திரு ஆலயம். பொருள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எத்தனையோ பொருள் நம்மளை சுற்றி எத்தனையோ பொருட்கள் பார்க்குறோம். ஆனால் உண்மையான பொருள் செல்வம் கழலேத்தும் செல்வம் செல்வமே என்பது போல பொருள் என்றாலே அது சிவபரம்பொருள் மட்டும்தான் அப்படிங்கிற தெளிவுடையவர்கள் வழிபடக்கூடிய திரு ஆவடுதுறை. அங்க அருளே வடிவமாக அருளை தன் இடப்பாகத்தில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கின்றார். அவரிடம் என் மகள் தன் மனத்தை பறிகொடுத்திருக்கின்றார். அவளை பார்த்து உனக்கு இரக்கம் வரவில்லையா அப்படின்னு பெருமானை பார்த்து ஒரு செவிலித்தாயின் கூற்றாக இது அமைகின்றது. இதில் என்னன்னா, பொருள் தெருள் அருள் என்ற
3 சொற்றொடர்களை இங்கே நாம் பார்க்குறோம். அதே மாதிரி சந்திரன் என்றால் மதி என்பதையும் நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும். இதில் பாருங்க, அருளின் காரணமாக நாம் பொருள் அப்படின்னா ஒரே ஒருவர் தான், அது திரு ஆவடுதுறையில் இருக்கக்கூடிய சிவபரம்பொருள்தான் என்று மதியை வளர்க்க வேண்டும், நம்மளுடைய புத்தியை வளர்க்க வேண்டும், நமது அறிவை வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவு தெளிவு அடைவதுதான், ஏன்னா தெருள் என்றால் தெளிவு, அந்த தெளிவு அடைவது என்ன குறிப்புன்னா அருளின் காரணமாக பொருள் இவன் என்ற தெளிவு இந்த மதிக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற பொருளாக இன்றைய பாடல் அமைந்திருப்பது ஒரு மிக அழகான நயமாக பார்க்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். திலகனுதல்லுமை நங்கைக்கும் திரு ஆவடுதுறை நம்பிக்கும் குலக அடியவர் கெண்ணையாள் கொடுத்தாண்டு கொண்ட குணக்கடல் அலதொன்றறிகின்றிலேமெனும் அணியும் வண்ணீரஞ்செழுத்தலால் வலதொன்றிலளிதற்கென் செய்கேன் வாயலந்தன் சாந்தயர் வேந்தனே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் அடியார் இலக்கணத்தை நமக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு அற்புதமான பாடல். அதாவது அப்பர் பெருமான் 5ஆம் திருமுறையில் ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஆளாகார் ஆளானாரை அடைந்து உய்யார் அப்படின்னு சொல்லுவார். அந்த குறிப்பை நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு பாடல் தான் இன்றைய பாடலாக நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது அம்மையப்பராக பெருமானும் பெருமாட்டியும், ஏன்னா பெருமான் மட்டும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம் திருவருள் எங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். அதனால சி வ என்ற இரண்டோடும் சேர்ந்து பெருமான் வந்தால்தான் நமக்கு அருள் கிடைக்கும். ஏன்னா சூரியன் தனியாக இருந்தாலோ அதனுடைய கதிர்கள் தனியாக இருந்தாலோ நமக்கு பயன்படாது அல்லவா? அந்த மாதிரி தான் இந்த குறிப்பை நாம் எடுத்துக்கணும். அழகான பொட்டு வைத்திருக்கக்கூடிய அம்மையும் திரு ஆவடுதுறை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் இவங்க இருவருக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள், அதாவது சிவனடியார்கள் என்று சொல்லப்படுபவர்கள் பெருமானை வணங்கி நிற்கின்றார்கள் இந்த திரு ஆவடுதுறை என்ற திருத்தலத்தில். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு என்னை நான் அடியவராக கொடுக்க வேண்டும். இதுதான் முக்கியமான குறிப்பு சைவத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடியார்களுக்கு பெருமானுக்கு அடியவராக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அடியார்களுக்கு அடியவராக இருப்பது அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது இவங்களும் என்ன மாதிரி தானே, இவங்க என்ன பெரிய அளவில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் அடிமை செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய அந்த ஆணவம் சப்மிசிவாக போக விடாது. அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம பெருமானுக்கு அடியவர்களாக இருப்பவர்களிடம் அடிமைப்பட வேண்டும். இந்த இடத்துல செவிலித்தாயோடைய கூற்றாக இந்த பெண் பத்தின ஒரு குறிப்பாக சொல்கின்றார். என்னன்னா, பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் அடிமை செய்கின்ற அடியார்களுக்கு என் மகள் அடிமை பூண்டிருக்கின்றாள். அது மட்டும் கிடையாது, அவ எப்போதுமே திருவெண்ணீற்றை அணிந்து கொண்டு 5 எழுத்தை பிதற்றிக் கொண்டு இருக்கின்றாள். நான் என்ன சாமி செய்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயலாமையை எடுத்து சொல்லும் வண்ணமாக இந்த கூற்று அருமையாக அமைகின்றது. என்ன பொருள்னா, நாம பெருமானுக்கு அடிமை செய்கின்றோம் அப்படின்னா முதல்ல அவர்களுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதன் பிறகு திருவெண்ணீரும் 5 எழுத்தும் நம்மை விட்டு அகலாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் மட்டுமே நாம் அடுத்த நிலைப்பாட்டுக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் இன்றைய பாடல் அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நமச்சிவாய திருப்பதிகத்தில் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லுவது போல நமக்கு நல்ல கதியை காட்ட வல்லது இந்த 5 எழுத்து என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான அருமையான ஒரு பாடல்தான் இன்று நமது சிந்தனைக்கு பெருமான் கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அற்புதமான பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். வேந்தன் வளைத்தது மேருவில்
அரவு நான் வெங்கணை செங்கண்மால் போந்த மதிலணி முப்புறம் பொடியாட வேத புரவித்தேர் சாந்தை முதலாயன் சாரதி கதியருள் என்னும் இத்தையலை ஆந்தன் திரு ஆவடுதுறை யான் செய்கை யார் அறிகேற்பரே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு முப்புறங்களை பற்றின மிக அற்புதமான ஒரு பாடல். இதை பார்த்திங்கன்னா, முப்புறம் எரித்தார் எங்கள் சிவபெருமான், அவர் மேல் மையல் கொண்டிருக்கின்றாள் என் மகள், இவளை நான் என்னம்மா செய்கிறது அப்படின்னு சிவபெருமான் கிட்ட முறையிடுற ஒரு அற்புதமான பாடல். இதில் பாருங்க, பெருமான் வேந்தன், அவன் வளைத்தது எது அப்படின்னா மேரு என்று சொல்லப்படுகின்ற மலையை வில்லாக வளைக்கின்றார். அது மட்டுமா அப்படின்னா, வில்லுக்கு நாண் வேண்டும் இல்லையா, அது வாசுகி என்ற பாம்பை நாணாக கோக்கின்றார். சரி, வில்லு கிடச்சிருச்சு, நாண் கிடச்சிருச்சு, அப்போ அம்பு வேணும் இல்லையா அப்படின்னா, செங்கண்மால் அதாவது சிவந்த கண்களை உடைய திருமால் தான் அம்பாக வருகின்றார் அங்கே. அது மட்டும் அல்ல, இங்க முப்புறங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மூன்றையும் பொடியாக அதை எரித்து சாம்பலாக்கும் வல்லமை கொண்ட சிவபெருமான் இப்படிப்பட்ட வில் அம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. ஆனாலும் அதை பயன்படுத்தலை அப்படிங்கிறது நாம் நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். இதில் பாருங்க, வேத புரவி தேர், வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற வேதங்கள் தான் இங்கே குதிரைகளாக வருகின்றது. பிரமன் தேர்ப்பாகனாக வருகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானுக்கு உதவுகின்றார்கள். ஆனால் பெருமான் ஒரு புன்சிரிப்பினாலே எல்லாத்தையும் அழித்து விட்டார். அப்படிப்பட்ட பெருமான் மேல் மையல் கொண்டிருக்கின்றாள் என் மகள், அவளை நான் என்ன சாமி செய்கிறது அப்படின்னு சொல்லி பெருமானிடமே சென்று முறையிடும் ஒரு அற்புதமான பாடல். அதாவது முப்புறமாவது மும்மல காரியம் என்று திருமந்திரத்தில் சொல்லுவது போல, இந்த 3 கோட்டைகள் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளி, தங்கம் மற்றும் இரும்பு கோட்டைகளை அழித்து ஒழிப்பதற்காக பெருமான் ஏற்கனவே ஒரே ஒரு அம்பு தான் பயன்படுத்தினாரு. அந்த அம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய புன்சிரிப்பு. இந்த குறிப்பை தான் நமக்கு திருமுறைகளில் எல்லா இடத்துலையும் வர்றதையும் நாம் பார்க்குறோம். இதை நாம் யோக நெறியிலையும் பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த முப்புறங்கள் அப்படின்னு சொல்கிறதோ அல்லது மேருவை வில்லாக வளைத்தது என்று சொல்லுவதோ இது எல்லாமே யோக நெறிக்கு உரித்தானது. அதாவது இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. அதில் இந்த சிரசு மண்டை ஓடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இமயமலை என்று சொல்லப்படுவது. இந்த மண்டை ஓடு கடினமாக இருக்கக்கூடியது இல்லையா, அப்போ அதுதான் இந்த சிரசு, அதுதான் இமயமலை அப்படின்ற ஒரு உருவகமாக பார்த்துட்டு, நம்மளுடைய முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அதுதான் வில். அந்த வில்லை வளைத்து அம்பை செலுத்த வேண்டும். என்னன்னா, நேராக அமர்ந்து நாம் ஏற்கனவே வளைஞ்சு இருக்கிறத நாம் நிமிர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நேராக அமர்ந்து நம்மளுடைய 3 நாடிகள், அதாவது சுழும்னா நாடியில் இருந்து நாம் சொல்லுவோம் இல்லையா, இடகலை, பிங்கலை, இதை 3ஐயும் ஒரே சீராக நாம் எடுத்து சென்றால் யோக நிலையில் அடுத்த நிலைப்பாட்டை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் நமக்கு இந்த முப்புறங்கள் எரித்த ஒரு குறிப்பாக நாம் பார்க்குறோம். ஆக இதை புராணமாகவும் பார்க்கலாம், தத்துவமாகவும் பார்க்கலாம், யோகமாகவும் பார்க்கலாம், பல விதங்களாக இதை பார்ப்பதற்கு நமக்கு வழி இருக்கின்றது என்று சொல்லி மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். கேட்போம் என தக்கன் வேள்வி போக்கு எடுத்தோடி கெட்ட தேவர்கள் சொற்போலும் மெய்ப்பயன் பாவிகாள் என் சொல்லி சொல்லும் இத்தூமொழி கல் போல் மனம் கனிவேத்தயம் கருணாலயா வந்திடாய் என்றால் பெற்போ பெருந்துரை ஆவடு துறையாளி பேசாதொழிவதே.
திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் வந்து பெருமானை பார்த்த அந்த பெண், மயங்கின அந்த பெண் பெருமானை பலகாலம் அழைத்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் பெருமான் இன்னும் எதுவுமே பதில் சொல்லலையே அப்படின்னு அந்த செவிலித்தாய் இது நியாயமா அப்படின்னு பெருமானிடம் கேட்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. என்ன பொருள்னா, இதில் தக்கன் வேள்வியை மிக அழகாக சொல்கின்றார். தக்கன் வேள்வி என்று சொல்லப்படுகின்றது, வேள்வி செய்தாலும் அது சிவவேள்வி அல்லாமல் அவவேள்வியாக அமைந்ததனால, பெருமானை ஒதுக்கிவிட்டு செய்ததனால தேவர்கள் எல்லாமே தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நமக்கு புராணம் சொல்லுகின்ற ஒரு குறிப்பாக பார்க்கின்றோம். எதை செய்தாலும் பெருமானை முன்னிறுத்தி செய்தால் அது நம்மை பிரச்சனைகள்லேருந்து, அதாவது நம்ம பாவத்தில் இருந்து நீக்கக்கூடியதாக அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த வரலாற்றின் மூலமாக அல்லது இந்த புராணத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்ட பிறகும் நாங்கள் கல் போன்ற மனத்தை உடையவர்களாக இருக்கின்றோம். எங்கள் கல் போன்ற மனத்தை கனிவித்த எங்கள் சிவபெருமான். ஏன்னா நம்மளுடைய மனம் எவ்வளவு கல் போன்று இருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். ஒரு விஷயத்துக்கு நம்ம சாதாரணமாக இழகிடுறது கிடையாது. நம்மளை சுற்றி எத்தனையோ நம்ம ஆணவம், கண்மம், மாயை இது எல்லாத்தையுமே நம்ம மனத்தை கல் போல இருக்குகின்றது. அப்படி இருக்க அதை கனிவிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன். அதனால தான் நம்ம பெருமானுக்கு வேதியன் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் பொருந்தும். ஏன்னா வேதியியல் மாற்றத்தை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற பொருள்னால நாம் இதை பார்க்குறோம். அதே மாதிரி பெருமானோடைய மனம் நம் மனத்தை கனிவிக்க கூடியதாக இருக்கின்றது. கனிந்த நாங்கள் பெருமானின் திருவடியை நோக்கி உருகி கொண்டு இருக்கின்றோம், பெருமானை அழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்கள் பெருமான் இன்னும் எங்களுக்காக இறங்காமல் இருக்கின்றாரே, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஏக்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது. நம்மளுடைய நிலைப்பாட்டையும் சொல்லக்கூடியதுதான். நம்ம மனம் கனிஞ்சிருச்சான்னு எப்படி தெரியும்னா, ரொம்ப சுலபம். பெருமானோடைய போற்றி துதிக்கின்ற அந்த பாடல்களை கேட்ட மாத்திரத்தில், பெருமானோடைய சாகசங்களை கேட்ட மாத்திரத்தில், பெருமானோடைய கருணையை கேட்ட மாத்திரத்தில் நம் கண்கள் கண்ணீர் மல்கி நிற்கின்றதா? அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல்மனத்தில் இருந்து கனிவிக்கின்ற ஒரு சூழல்ல பெருமான் நம்மை வைத்திருக்கின்றார், கனியாக மாற்றி இருக்கின்றார். அப்படி இருந்தால் நாம் அழைக்க அழைக்க பெருமான் நம்மிடம் கண்டிப்பாக பதில் சொல்லுவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதனால் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னா, கல் போன்ற இருக்க நம்ம மனத்தை கனிவிக்க வேண்டிய வழிமுறைகளை நாம் செய்தால் போதும். அப்புறம் நாம் அழைத்த அழைப்புக்கு பெருமான் கண்டிப்பாக நிற்பார் என்பது இந்த பாடலின் மூலமாகவும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஒழி ஒன்றிலா உண்மை வண்ணமும் உலப்பிலூரின்பவள்ளமும் மொழி ஒன்றிலா பொன்னி தீர்த்தமும் முனி கோடி கோடியாமூர்த்தியும் அழி ஒன்றிலா செல்வ சாந்தையோர் அணியாவடு துரையாடினாள் இழி ஒன்றிலா வகை எய்தி நின்று இருமாக்கும் என்னிளமானனே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான மீண்டும் ஒரு அக இலக்கண பாடல் தான். தன் மகளின் இயலாமை நிலையை மிக அழகாக அந்த தாய் ஒரு புலம்புவதாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல். இது என்னன்னா, மகள் பெருமான் மேல் காதல் கொண்டு பெருமானோடைய அருள் செயல்களை பிதற்றிக்கொண்டே இருக்கின்றாளாம். எப்படி பிதற்றிக் கொண்டிருக்கின்றாள்னா, விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாள். அதாவது நாம் சொல்லுவோம்ல, ஏன் இப்படி கீரல் வந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு, அந்த மாதிரி இந்த பெண் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி கொண்டிருக்கின்றாள். எதை என்றால், பெருமானின் அருள் செயல்களையும் பெருமானுடைய கருணையையும் பெருமானுடைய வீரதீர செயல்களையும் விடாமல் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாள். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் மேலே நமக்கு அன்பு வந்துருச்சுன்னா அவர்களை பற்றியே அதிகமாக பேசிக்கொண்டிருப்போம் இல்லையா? அந்த குறிப்பை இங்கே மிக அழகாக சொல்லி, இங்கே பாருங்க,
முனி கோடி கோடியா மூர்த்திகள் மூர்த்தியும் என்ற ஒரு குறிப்பு சொல்ற. அதாவது கோடிக்கணக்கான முனிவர்களும் கணக்கான வடிவங்கள் எடுத்த சிவபெருமானும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நேரடியாக இதில் பார்க்கலாம். ஆனால் இதில் இன்னும் ஒரு சிறப்பு ஒளிந்திருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகோடி சித்தபுரம் அப்படின்னு சொல்கிறது தான் திரு ஆவடுதுறையோடைய இன்னும் ஒரு பெயர், நவகோடி சித்தபுரம். அப்போ கோடி முனிவர்கள் இருக்கக்கூடிய சித்தர்கள் இருக்கக்கூடிய பூமி இல்லையா, அந்த ஒரு குறிப்பை நாம் இந்த இடத்துல மறைத்து வைத்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஊர்தான் திரு ஆவடுதுறை என்ற ஊர். இங்கே இருக்கின்ற பெருமான் மேல் காதல் கொண்ட என் பெண்தான் அவரை பற்றின அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் பிதற்றிக் கொண்டு இருக்கின்றாள். பெருமானே கொஞ்சம் கருணை செய் அப்படின்னு சொல்லி பெருமானிடம் முறையிடுவதாக மிக அழகான ஒரு பாடலாக இது அமைந்திருக்கின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். மானேர் கலை வளையும் கவர்ந்து உளம் கொள்ளை கொள்ள வழக்கொண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோக நாயக செல்வமே ஆனே அலம்பு புனல் பொன்னி அணியவடுதுறை அன்பதம் கோனேனின் மெய்யடியார் மன கருத்தை முடித்திடும் குன்றமே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான ஒரு பாடல். அதாவது மேலே சொன்ன எல்லா பாடல்கள்லையும் முறையிட்டுட்டு கடைசியில் இங்கே வந்து பெருமான் அப்படியே கொஞ்சி தீக்கிற அற்புதமான ஒரு பாடல். இதில் பாருங்கள், தேனே அமுதமே என் சித்தமே சிவலோக நாயக செல்வமே என்று பெருமானை, அதாவது நாமெல்லாம் எப்படி பெருமானை அனுபவித்து அவரோட எப்படி கொலாவ வேண்டும் என்ற அற்புதமான ஒரு குறிப்பு சொல்கின்ற ஒரு பாடலாகத்தான் இதை பார்க்கின்றோம். ஆனால் அகத்துறையில் அமைந்திருப்பதனால ஒரு செவிலித்தாயுடைய கூற்றாக இருந்தாலும் நமக்கு இதில் இருந்து மிக அற்புதமான ஒரு பாடம் இருக்கு. இன்னைக்கு நாம் மனிதர்களை கொஞ்சிக் கொண்டு இருக்கின்றோம். யோசிச்சு பார்ப்போம், இந்த மனிதர்கள்னால நமக்கு எத்தனை நாட்கள் நம்ம கூட இருக்க முடியும், எத்தனை நாட்கள் நமக்கு இன்பத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா யாராலையுமே அது செய்ய முடியாது. ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுக்கிறோம், கொஞ்ச நாட்கள் 5 வருடம் 6 வருடங்கள் வரைக்கும் இன்ப நிகழ்வுகள் நிறைய இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நல்வழிப்படுத்துறதுல நமக்கு ஏற்படுற மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தாய் தந்தையரிடம் நாம் ஒரு 5-6 வருடங்கள் வரைக்கும் பெற்றோரிடம் ரொம்ப அன்பாக இருப்போம். அதற்கப்புறம் அவர்கள் சொல்லுவது எல்லாமே நமக்கு ஏன் இப்படி போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கிறாங்க, நம்மளாக இருக்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். இதுதான் தோழர்களோடையும் தோழிகளோடையும் கணவனோடையோ மனைவியோடையோ எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் அவர்களால் நமக்கு என்றுமே நிலையான இன்பத்தை கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அவங்கள போயிட்டு தேனே அமுதமே அப்படின்னு அவங்கள போய் கொஞ்சிட்டு இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, எத்தனையோ பிறவிகளில் நம்ம கைப்பிடித்து அழைத்து வருகின்ற சிவபெருமானை அல்லவா இப்படி கொஞ்ச வேண்டும். ஆனால் நமக்கு அந்த அறிவு எங்கே கொடுக்காமல் விடுகின்றார் பெருமான் என்பதுதான் தெரியவில்லை. இதில் சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும், பெருமான் கொடுக்குறாரு, நம்ம வினை தான் அதை தடுக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. வினையை ஏன் பெருமான் கொஞ்சம் விளக்கலை அப்படின்னு நாமளே பெருமான் கிட்ட தான் போய் கேள்வி கேட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு. ஏன்னா நம்மளுக்கு அதற்கு மேல் அறிவு இல்லை அப்படிங்கிறது நமக்கே தெரியுது இல்லையா, நிதர்சனமான உண்மையாக தெரிகின்றது. அப்படிப்பட்ட குறிப்பு தான் இன்றைய பாடல். பாருங்க, மானேர் கலை வளையும் கவர்ந்து உளம் கொள்ளை கொள்ள வழக்குண்டே. பெருமானே, என் மகள் உன்மேல் அன்பு வைத்து விட்டாள், உன்னையே நினைத்து உருகி கொண்டு இருக்கின்றாள், அவளுடைய வளை கவர்ந்து விட்டா. ஏன்னா ஒன்னையே நினைச்சிட்டு இருக்கறதுனால அவள் சோறு தண்ணி இல்லாமல் மெலிஞ்சு போயிட்டா. அதனால அவள் கையில் இருக்கிற வளையெல்லாம் கலண்டு விழுது, அவளுடைய ஆடைகள்லாம் நெகிழ்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல என் மகள் இருக்கின்றாள், அவளுக்கு நீ அருள் செய்யாமல் இருப்பது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் அப்படியே கொஞ்சிறாங்க. பாருங்க, தேனே, தேன் போன்று இனிமையாக இருக்கக்கூடியவன் எங்கள் சிவபெருமான். தேனுடைய இன்னொரு குறிப்பு என்னன்னா, அதுவும் கெட்டு போகாத சார்ந்தவர்களையும் கெட வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதே மாதிரி அமுதம் என்று சொல்லப்படும், உயிருக்கு பலம் கொடுப்பது அமுதம்.
தேன் என்பது உடலுக்கு, அமுதம் என்பது உயிருக்கு பலம் கொடுப்பது. சித்தமே என்றால் நாம் மேலும் வினை சம்பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த சித்தத்துள் சிவபெருமானை வைக்க வேண்டும். சிவலோக நாயக செல்வமே, செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே என்று சொல்லுவது போல இந்த உலகத்தில் நிலையான செல்வம் என்று சொல்லப்படுவது சிவபெருமான் மட்டுமே அப்படிங்கிற குறிப்பை சொல்லி, அப்படிப்பட்ட சிவபெருமான் நல்ல நீர்நிலைகள் இருக்கக்கூடிய, அதாவது பொன்னி நதி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலமாக இருக்கக்கூடிய திரு ஆவடுதுறையில் தங்கி இருக்கின்றார். அவர் என் மகளுக்கு இறங்க வேண்டும் என்று பெருமானுடைய திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பமான ஒரு பாடல். அதே மாதிரி மெய் அடியார்களுக்கு என்ன கருத்து உண்டோ அதை முடித்து கொடுக்கும் வல்லமை கொண்டவன் எங்கள் சிவபெருமான் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். என்னன்னா, நாம் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை நமக்காக முடித்து கொடுப்பவர் சிவபெருமான் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நிலைகளில் அது நமக்கே தெரிஞ்சிருக்கும். நாம் ஒவ்வொரு நிலையிலையும் நாம் அதை பின்பற்றி கொண்டு தான் இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த பாடலை, அதாவது 9வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் அண்ணாமலையார் குறிப்பு வரக்கூடிய அற்புதமான ஒரு பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். குன்றேந்தி கோகனகத்தயன் ஆரியா நெறி என்னை கூட்டினாய் என்றெங்கி ஏங்கி அழைக்கின்றாள் இளவல்லி எல்லை கடந்த நள் அன்றே அலம்பு புனல் பொன்னி அணியாவடு துறையாடினாள் நன்றே இவள் நம் பரமல்லள் நவலோக நாயகன் பாலளே. திருச்சிற்றம்பலம். முதல்ல ஆரம்பிக்கும் போதே மலையை குடையாக பிடித்த திருமாலும் அயனும் அயர்ந்து போன அந்த அண்ணாமலையார் வடிவத்தை நமக்கு எடுத்து சொல்லி, அவர்களுக்கு தெரியாத நெறி என்னை சேர்ப்பித்தாயே பெருமானே, உனது கருணையை நான் எங்கே சொல்லுவேன் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாத நெறி என்று ஏதாவது இருக்கா அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா நெறியும் தெரிந்திருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அதை மறக்க அடிப்பது பெருமானுடைய கருணை தான். திருமாலுக்கு தெரியாததா பெருமானை அன்போட வழிபட்டால் போதும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவருடைய கண்ணை இடந்து அப்புகின்ற ஒரு நிலையில் பெருமானை வழிபட்டவர். அப்படிப்பட்டவருக்கு ஆணவம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மனிதனாக பிறந்திருந்ததனால, அந்த மனித வடிவம் எடுத்த காரணத்தினால உங்களுக்கு அந்த நம்ம முக்குண வசப்பட்டவர்கள் தானே மனித வடிவம் எடுத்துட்டாலே, அதனால் வந்த சிக்கல் தான் இந்த இடத்துல. அதனால தான் ஒவ்வொரு வடிவத்திலையும் அவர் பிரச்சனைகளை சந்தித்த காரணம் அதனால தான். அதே மாதிரி அயன், திருமாலுக்கும் அயனுக்கும் தெரியாததா நமக்கு தெரிந்து விட போகின்றது அப்படின்னா அது பெருமானுடைய கருணை தான் நம்மை அந்த நெறியில் சேர்த்து வைத்தது. என்ன நெறி அப்படின்னா, கல்வியாலேயோ செல்வத்தாலேயோ அடைய முடியாத நம் சிவபெருமானை அன்பினால் அடையலாம் என்ற ஒரு குறிப்பு. அதே மாதிரி இங்கே பாருங்க, என்று ஏங்கி ஏங்கி அழைக்கின்றாள். அது என்னங்க, அது ஏங்கி ஏங்கி அழைப்பது அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், உள்ளம் ஏக்கம் கொள்ள வேண்டும். அதே மாதிரி உடலும் ஏக்கம் கொள்ள வேண்டும். உடல் தானாக ஏக்கம் கொள்ளுமானா கொள்ளாது. உள்ளம் ஏங்க ஏங்க தான் உடல்ல அந்த மாற்றம் தெரியும். அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம உடல் மனத்தை காட்டுகின்ற ஒரு கண்ணாடி, முகம் மனத்தை காட்டுகின்ற ஒரு கண்ணாடி, உடலும் அதே மாதிரி தான். மனத்தில் கஷ்டம் இருந்தது அப்படின்னா உடல் இளைப்பதும், சந்தோஷமாக இருந்தால் உடல் பூசினாப்புல ஆகிறதும் இன்றும் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு தன்மையை நாம் பார்க்குறோம். அப்போ ஏங்கி ஏங்கி, உள்ளம் ஏங்கி உடல் ஏங்கி அழைக்கின்றாள். என்ன குறிப்புன்னா, நாம் சரியை கிரியை என்ற 2 நிலையில் நிற்கும் போது நமக்கு எப்படி பூசை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்களோ அதன் வழியில் அப்படியே நிற்போம். ஆனால் யோக நிலைக்கு வரும்போது இது எல்லாமே மாறுபடும். ஞான நிலைக்கு போகும்போது முற்றிலுமாகவே மாறுபட்டு விடும். ஏன்னா அந்த நிலையில் இது எதையுமே நாம் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் உண்டு நீ உண்டு நான் உண்டு அப்படின்னு சொல்லி நீயும் நானுமா ஏகபோகமாயின்னு சொல்லிட்டு பெருமானோடு நம்ம 2 கலக்கின்ற அந்த ஒரு இன்ப நிலையைத்தான் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த ஒரு நிலைப்பாடு இந்த பெண்ணுக்கு இருப்பதாக
நான் என்ன செய்கிறது என் பெண்ணை அப்படின்னு சொல்லி இந்த செவிலித்தாயோடைய கூற்றாக அமைகின்றது. அதுவும் எப்படி சொல்கிறா பாருங்க, என்னுடைய எல்லை கடந்து விட்டாள், நான் சொல்லி திருத்தக்கூடிய நிலையில் இவள் இல்லை, சரியை கிரியையை தாண்டி விட்டாள், யோகம் ஞானம் என்ற நிலையில் இருக்கின்றாள், இவள் என் கட்டுப்பாட்டில் இல்லை, இனி நான் என் செய்வது என்று அந்த தாயோடைய ஒரு புலப்பமாக மிக அழகாக இந்த பாடல் அமைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 11வது பாடல். திருச்சிற்றம்பலம். பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்துள்ளே பாலிப்பான் போலும் என்னாருயிர் போகமாம் புறகால காம புராந்தகன் சேலும் கயலும் துளைக்கும் நீர் திரு ஆவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் இந்த பெண், அதாவது நாம் இப்போ மேலே 10 பாடல்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த 10 பாடல்களும் நமக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற ஒவ்வொரு நிலைப்பாடாக வந்ததை ஓரளவுக்கு நாம் தொட்டு காமிச்சோம். இந்த பாடல் முழுவதுமே அப்படித்தான் இருக்கின்றது. இந்த பெண் என்னுடைய மகள் பெருமான் மேல் காதல் கொண்டு சிவனடியாராக மாறி சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படிகளில் அவள் நிற்கின்றாள், இவளை மாற்றுவது இனி கடினம் அப்படின்னு அந்த தாயோடைய குறிப்பு. இதில் பாருங்க, பால் என்று சொல்லப்படுவது சுலபமாக கிடைக்கக்கூடியது. இதுக்கு எந்த ஒரு முயற்சியும் நாம் செய்ய வேண்டாம். சரியை தொண்டு போல நேராக ஒரு கோயிலுக்கு போகலாம், உழவாரம் செய்யலாம், நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். கோயிலில் போய் சுத்தம் பண்ணுவது தான் உழவாரம் என்பது கிடையாது. இப்போ நம்மளை மாதிரி வெளியூரில் இருக்கிறோம், நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று நம்மளை மாதிரி உள்ளவங்கெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் இருந்து அந்த மாதிரி கடினமான வேலைகள் செய்து பழக்கப்படாத உடம்பை உடையவர்கள். அப்படி இருந்தால் நாம் எப்படி சரியை செய்கிறதுன்னு ஒரு கேள்வி வரலாம்ல. ஒன்றும் கிடையாது. உழவாரம் செய்பவர்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தால் கூட போதும் இல்லையா? ஐடியில் இருக்கிறீங்களா, யாராவது ஒரு ஓதுவாரோ அல்லது ஒரு சொற்பொழிவாளரையோ பார்த்து அவர்களுடைய பதிவுகள் எல்லாத்தையும் ஆன்லைனில் கொண்டு வர்ற மாதிரி நாம் பார்த்தா அதுவும் சைவத்திற்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு தான், அதுவும் சரியை தொண்டு தான். நம்மளால் என்ன முடியுமோ, வீடியோ எடிட் பண்ண முடிஞ்சால் அதை செய்து கொடுக்கலாம், அப்லோட் பண்ணி யூடியூப்பை மார்க்கெட் பண்ண முடிஞ்சால் அதை பண்ணி கொடுக்கலாம். ஆக மொத்தம் சைவத்தை வெளியில் கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே சரியை தொண்டு தான். கோயிலில் போய் மரத்தை வெட்டுவது மட்டும்தான் சரியை என்று கிடையாது. அந்த காலத்தில் அதை செய்தார்கள், ஏன்னா அதுதான் அதிகமாக தேவைப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் நாம் அதுக்கு ஏற்ப மாறிக்கொள்ள வேண்டும். ஆக பால் என்பது சரியை தொண்டு போல. அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதம் என்று சொல்கின்றார். பழச்சாறு போல. பழச்சாறு என்று சொல்லியாச்சுன்னா கொஞ்சம் வேலை இருக்கு, அது கிரியை போல. அடுத்தது பாருங்க, தேன் அப்படிங்கிறார். தேன்னா மலை மேலே ஏறி அந்த தேனீக்கள் தன்னை தாக்காமல் கஷ்டப்பட்டு எடுக்கணும், யோக நெறி போல. போகம் என்ற ஒரு குறிப்பு வைக்கிறாரு, இது ஞானம். ஆக பால் அமுதம் தேன் போகம் என்று சொல்லப்படுவது நமக்கு முறையே சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 பாதங்கள். இந்த வழியில் என் மகள் ஏற்கனவே நிற்கின்றாள், அவளை என்னால் மாற்ற முடியவில்லை அப்படின்னு ஒரு குறிப்பை இதை கொடுத்து உள்ளே ஆனந்தமாக இருக்க. ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம்ல நிற்கும் போதே மனசுக்குள்ள ஆனந்தத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இல்லையா பெருமான். அந்த ஆனந்தத்தில் திளைத்து நிற்கும் என் பெண் எப்படிப்பட்டவனுக்கு அடிமை பூண்டிருக்கின்றாள் அப்படின்னா, புறம் எரித்தவன், காமனை அழித்தவன், காலனை அழித்தவன், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அழித்து நொறுக்கிய அப்படிப்பட்ட வீர தீரம் மிக்கவன். இப்படிப்பட்டவர்தான் திரு ஆவடுதுறை என்ற அற்புத திருத்தலத்தில் தங்கி இருக்கின்றார். அவரிடம் என் மகள் மொத்தமாக அவரை சரண் கொடுத்து சிவனடியாராக மாறிவிட்டாள், இனி என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை அப்படின்னு ஒரு தாய் தன் கூட இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் புலம்பும் விதமாக மிக அழகாக இந்த 11வது பாடலை, நிறைவு பாடலை அமைத்து கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம். என்ன குறிப்புன்னா, நாமும் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான்.
உதாரணத்துக்கு சொற்பொழிவுகள் பேச முடிஞ்சுது அப்படின்னா பேசலாம், பேச முடியலை அப்படின்னா மற்ற சொற்பொழிவுகளை பிறருக்கு அனுப்பலாம். அதை இதில் எல்லாமே நமக்கு சரியை தொண்டில் தான் நிற்கும். நாம் சொன்ன மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பது தான் நமக்கு அருளாளர்கள் சொல்லக்கூடிய குறிப்பாக பார்க்கின்றோம். சரி, 11வது பாடல் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த பதிகத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.